தாமிரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, வாருங்கள் நாமும் அமுத சுரபியாகுவோம். இம்மண்ணில் பிறந்து சிறந்து மறைந்து போனவர்களில் யாரேனும் ஒருவரை உயிர்த்தெழ வைக்கும் வரத்தை இயற்கை எனக்கு அளித்தால் நான் யாரை உயிர்த்தெழ வைப்பேன் தெரியுமா? மணிமேகலையை. அவள் கையில் வைத்திருக்கும் அமுத சுரபியோடு உயிர்த்தெழ வைப்பேன். இங்கு அறிவுரை சொல்வதற்கு 1000 பேர்கள் இருக்கிறார்கள். அடுத்தவர் பசியை ஆற்றுவதற்கு ஒருவரும் இல்லை. கண்ணகியை கொண்டாடிய அளவுக்கு இந்த சமூகம் ஏன் மணிமேகலையை கொண்டாடவில்லை? கோவலன் அதிகமாக வாழும் நாட்டில் எப்படி கொடை உள்ளம் கொண்டவர்களை எதிர்பார்க்க முடியும்? ஒரு ஊரை பற்ற வைத்தவருக்கு கோவில் கட்டி கொண்டாடும் மக்கள், பசியோடு வந்த மக்களுக்கு பந்தி வைத்து சோறு போட்டவர்களுக்கு ஏன் கோயில் கட்டி கொண்டாடவில்லை? எல்லாம் அரசியல் சூழ்ச்சி. படமாக இருந்தாலும் சரி, பாடமாக இருந்தாலும் சரி, இங்கு வன்முறை தூண்டுபவர்களுக்கே மாலையும் மரியாதையும் கிடைக்கும். நன்முறையில் வாழ்பவர்களை கனவில் கூட கண்டுகொள்ள மாட்டார்கள் என்பதற்கு மணிமேகலை ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. சமய சாக்கடையில் விழுந்தவர்கள் எல்லாம் மணிமேகலை காப்பியம் ஒரு சமய காப்பியம் என்று சாக்குப்போக்கு சொல்லி தப்பிப்பார்கள். பசித்தோர்க்கெல்லாம் உணவிட்டு உண்மையான தொண்டு என்பது இதுதான். உலகிற்கே பாடம் நடத்திய பச்சை தமிழச்சி தான் மணிமேகலை. பசி கொடுமையையும் அதற்கான தீர்வையும் அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு நூல் மணிமேகலை காப்பியம் மட்டுமே. குடிபிறப்பு அளிக்கும், விழுப்பம் கொள்ளும், பிடித்த கல்வி பெரும்புனை விடும் நான் அணிகளை மான் எழில் சிதைக்கும், பூன்முலை மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பிணி என்னும் பாவி அது தீர்த்தோர் இசைச்சொல் அளவை எண்ணா நிமிராது என்பார். குடிபிறப்பு பெருமையளிக்கும், சிறப்புகள் இல்லாமல் செய்யும் கல்வி எனும் செல்வத்தை கைவிட்டுவிடும், செய்யத்தகான செய்வதற்கு நானும் பண்பினை விலக்கிவிடும், உலகம் அழகை கெடுத்துவிடும், பெண்ணுக்கு முன்னிற்க முடியாமல் வெளியில் நிறுத்தும், இப்படிப்பட்ட கொடுமைகளை உண்டாக்கும் பசிப்பிணி எனும் பாவி என்று கூறிவிட்டு அத்தோடு இல்லாமல் அத்தகைய பசிப்பிணியை போக்கியவரின் புகழையும் அழகாகச் சொல்கிறார் சீத்தலை சாத்தனார். அதாவது, கொடிய பசிப்பிணியை போக்கியவரின் புகழை என் நாவால் முழுமையாக சொல்ல இயலாது என்கிறார். பசியின் கொடுமை இதைவிட சிறப்பாக சொல்ல இன்னொரு இலக்கியம் தேவையா? ஒருபோதும் தேவைப்படாது. உலகமுள்ள வரை பசி கொடுமையை பறைசாற்ற படைக்கப்பட்ட இலக்கியம்தான் மணிமேகலை காப்பியம். பசியின் கொடுமைகளையும் அது உண்டாக்கும் தீமையும் அதனை அடியோடு தீர்ப்பதற்கான தீர்வையும் அழகாகச் சொல்லும் இலக்கியமே மணிமேகலை காப்பியம். அள்ள அள்ள குறையாத அமுத சுரபி மணிமேகலை கையில் கிடைக்கிறது. அந்த அமுத சுரபியை கொண்டு மணிமேகலை என்ன செய்தால் தெரியுமா? காணார், கேளார், கால்மடப்பட்டோர், பேணா மக்கள், பேசார், பிணியோர், படிபாவ நோன்பினர், பசிநோய் உற்றோர், மடிநெல் கூர்ந்த மாக்கள் யாவருக்கும், அதாவது இப்பாடலில் கூறப்பட்ட உள்ளவர்களுக்கு வறியவர்களுக்கும் உணவளித்தால், அவர்களின் பசிப்பிணியை அறவே நீக்கினால், பசியில்லாத நாடாகச் சோழ நாட்டை மாற்றினார். குற்றங்கள் குறைந்தன, அறங்கள் மலர்ந்தன. அதனால் சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாறியது. பசி ஒழிந்தால் பாபம் ஒழியும் என்பதை எடுத்து காட்டுகிறது மணிமேகலை காப்பியம். மணிமேகலை காட்டிய பாதையில் இந்த உலகம் பயணம் செய்திருந்தால் இந்த உலகில் போர் ஏது, பூசல் ஏது? ஆற்றினருக்கு அளிப்போர் அறநிலையை பகர்வோர், ஆற்றா மக்கள் அரும்புசி களைவோர், மேற்றா உலகின் மெய்நெறி வாழ்க்கை மண் திணி நிலத்து வாழ்வோர்க்கெல்லாம் ஒண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்றும் மணிமேகலை கூறும். தானாக தேடிய உணவு உண்ண தகுந்தவர்கள் உணவை வழங்குவது என்பது தற்பெருமையை நிலைநாட்டுவதாகும், அல்லது வேறு பயன் கருதியே செய்வதாகும். இது அறத்தை விற்பதாக ஒப்பான வணிகமாகும். தானே முயன்று உணவை தேட முடியாமல் துன்பப்படும் ஏழைகளுக்கு நாம் தரும் உணவானது அவர்களுக்கு உயிர் கொடுத்ததற்கு ஒப்பான செயலாகும். பொதுவாக நமக்கு உயிர் கொடுத்தோர் யாரென்று கேட்டால் நம் பெற்றோரை மட்டும் கூறுவோம். ஆனால் மணிமேகலை காப்பியம் என்ன சொல்கிறது தெரியுமா? உங்களுக்கு உணவிட்டோர் அனைவருமே உங்களுக்கு உயிர் கொடுத்தோர் ஆவார் என்கிறது. நம் வாழ்நாளில் நமக்கு உணவு கொடுத்தோர் எல்லாம் நமக்கு உயிர் கொடுத்தவர்தான். உணவு கொடை தருபவர்கள் அனைவருமே இந்த உலகிற்கு உயிர் கொடை தருபவர்தான். பசித்தோர்க்கு உணவிடும் ஒவ்வொருவருமே நடமாடும் அமுத சுரபிதான். வாருங்கள் நாமும் அமுத சுரபி ஆகுவோம்.